ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான ப்ரொமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக இருந்தாலும் அடுத்து நமக்கு எமோஷனல் ஸ்டோரி நிறையா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ஏன்னா வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கூட்டிகிட்டு வர போகிறாங்க, அதுக்கப்புறம் விஜய் காவேரி பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்துருந்தாலும் அதுக்கு காரணம் நிறையா தில்லுமுள்ளு வேலைலாம் நடக்கும், சூழ்ச்சிலாம் நடக்குங்கிற மாதிரி தான் இன்றைக்கான ப்ரொமோலையும் காட்டியிருந்தாங்க. இதையுமே கூட நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு மூமெண்ட்டு தான். ஏன்னா வில்லனோட கேரக்டர் அப்படி கொஞ்சமாவது ப்ளே பண்ணால் தானே ஸ்டோரி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா ஆரம்பத்திலேருந்தே ரோகிணி பார்த்தோம்னா செம்மையாக மூக்கை உட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போயாவது ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணணும் இல்லை. அதனால தான் பார்த்தா இப்போ விஜய் எழுதி வச்ச அந்த லெட்டரை ஒரு வேளை மாற்றி வைக்க போகிறாங்களா, இல்லை கிழிச்சு போட்டுருவாங்களா, இல்லை இவங்களா ஒரு லெட்டர் எழுத போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி 2-3 கோணத்தில் நம்மளால் ஸ்டோரியை யோசிக்க முடியுது. அது சம்மந்தமாக அடுத்தடுத்து நம்ம ஒரு 2-3 தடவை, அதாவது 2-3 வீடியோ போடலாம். அதில் எது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி ஃபேவராக இருக்கோ அது நீங்கள் சப்போர்ட் பண்ணி அது சம்மந்தமாக இருக்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இன்றைக்கான கதையை பார்த்ததுலேருந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஏன்னா வெண்ணிலா பக்கத்து ஒரு பக்கத்து எமோஷனலாகி என்ன வெண்ணிலா உனக்கு இந்த மாதிரி அடிச்சு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாலும் தாத்தா உடனே பார்த்தோன்னா நீ இப்போ அவங்களுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னது காவேரியை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால தான் காவேரி பக்கத்தில் வந்து விஜய் வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்து எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் காவேரி, நான் உன்னை யாருக்காவனையும் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை தாண்டி தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் வந்து ரொம்ப சூப்பராக பேசினார். உண்மையிலுமே ரொம்ப பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. நான்லாம் அப்படியே என்னடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு தான் இன்றைக்கான ப்ரொமோவை பார்த்தேன். ஆனால் இன்றைக்கான ப்ரொமோ பார்க்கும்போது ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. ஏன்னா விஜய் வந்து ஒரு நியாயமாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கும்போது சூப்பராக தான் இருந்துச்சு ஸ்டோரி. ஒரு சில இடத்துல பார்த்தா கடிச்சு கொதற மாதிரி தான் விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதை லெட்டரில் ஏன் எழுதி வச்சாருன்னா எனக்கு தெரியல. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், அதுக்கப்புறம் காவேரி கிட்ட பேசியிருக்கலாம். அம்மாலாம் நிறைய விஷயம் இருக்குது, லெட்டர் எழுதி வைக்க வேண்டிய தேவையே இல்லை. எப்படி இருந்தாலும் ஸ்டோரி அடுத்து கண்டினியூ பண்ணணும்ல, அதனால் லெட்டர் எழுதி வச்சுட்டு இப்போ வெண்ணிலாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாரு. காவேரி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர் வந்து எப்படி ராகினி பார்த்தாங்க, இவங்களோட பிரைவேசி, இவங்களோட ரூம்குள்ளார எப்படி ராகினி வந்தாங்க அப்படிங்கிறதும் பெரிய லாஜிக் மிஸ்டேக் தான் இருக்குது. ஆனால் ராகினி பார்த்துட்டாங்க அப்படின்னா நிறைய தில்லுமுள்ளு பண்ணுவாங்க. அது சம்மந்தமாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது சம்மந்தமாக நம்ம இன்னும் 2 வீடியோவும் போடலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.